வள்ளியம்மா, முத்து வந்துட்டாப்லையா? இல்லையே, கபடி போட்டிக்காக வெளியூர்ல போயிருக்கான். அட என்ன வள்ளியம்மா, ஊருக்கு வெளியில அப்பவே பார்த்தேன். வாப்பா சைக்கிளில் போகலான்னு கூப்பிட்டேன். நான் குறுகோயில் வந்துடுறேன்னு சொன்னாப்ல, இன்னுமா வரல. சரி போயிட்டு வரேம்மா. வேணாம் பாண்டி, தப்பு மேல தப்பு பண்றீங்கடா. சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்லடா. ரம்யாவுக்கு எனக்கு நிச்சயம் பண்ணு. அவ ஏன் போட்டாடிடா பாண்டி, ரம்யா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. அவ என் கூட வாழணும் ஆசைப்படுறா பாண்டி. நீ பிறந்த பிறப்புக்கு எங்க விடுவன்னு கேக்குதா? ஏய், இந்த ஜாதியில பிறகுன்னு நானா பாண்டி முடிவு பண்ணேன். 2 மனசுக்கு ஆசைப்பட தெரிஞ்சது, ஆனா ஜாதி பக தெரியலையே பாண்டி. எங்களை வாழ விடு பாண்டி. உன்னை உசுரோட விட்டா ரம்யா மனசு மாத்திருங்கடா. சாதி கட்ட போயோட கல்யாணம் பண்ணா உன்னை விட்டு சாத்திரம் அவளுக்கு தெரியும்டா. சாவுடா. பாண்டி, முத்துவ போட்டீங்களா? போட்டாச்சு மாமா. உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணுல மாமா. ரொம்ப சந்தோஷம். இந்த புடத்தை எங்க வீசி அடிச்சுட்டு வாங்க. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். சீக்கிரமா வந்துருங்க. मुत्तू के तो आएगा। प्लीज फोन इड मुत्तू। मुत्तू प्लीज फोन इड। சொக்கு சொக்கு. யாரு? எப்பா, வள்ளியம்மா, முத்து ஊருக்கு வந்துட்டான்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்படியா? இன்னும் வீட்டுக்கு வரல, நீ பாத்தியா? இல்லையம்மா, பார்க்கலையேம்மா. அப்ப எங்க சாயங்காலம் கூட போயிருப்பா? ஃபோன் போட்டேன், போல. எங்க போயிருப்பேன்? அப்பா பார்த்தேன்னு சொன்னாருன்னா நேரம் வந்திருக்கணுமே. அம்மா, நீங்க ஒன்றும் பாத்தப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் பாருப்பா. எங்க போயிருப்பான்? இப்பவாவது போன் என்றா. ரம்யா, என்னடி பண்ற? என்ன பண்ற? ஹே, மோதிரத்தை ஏண்டி உடைக்கிற? கொஞ்சம் சொல்றது கேளு ரம்யா. முத்து கொன்னுட்டாங்கடி. முத்துவ கொன்னுட்டாங்களா? ஹே, அப்பலாம் எதுவும் இருக்காது ரம்யா. ரம்யா, நீ எதுவும் அவசரப்படாத ரம்யா. கொஞ்சம் சொல்றது கேளு ரம்யா. ஹே, வேணாண்டி ரம்யா. ரம்யா, ஏய் ரம்யா, கதவு தர ரம்யா. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத ரம்யா. அப்பலாம் எதுவும் நடந்திருக்காது. கதவு தர.
என்னம்மா சொல்ற? மோதிரத்தை உடைச்சு அம்மா, ரம்யா என்னம்மாச்சு? ரம்யா கதை தொட ரம்யா. ரம்யா தம்பி, கதை தொட. ரம்யா ரம்யா என்னம்மாச்சு? ரம்யா இங்க பாருமா. ரம்யா, ரம்யா ஒரு ஆஸ்பத்திரிக்கு இங்க பாருமா. போறேன். பாரு அப்பா பாருமா. ரம்யா. என்ன பாரு. ரம்யா ரம்யா. ஐயா நாடு துடுப்பு வீடு போயிடுச்சையா. ரம்யா 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 என்னை விட்டுட்டு போயிட்டியா ரம்யா? ஐயோ ஐயோ என் முத்து முத்து உன்னை எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த கோலத்திலே பார்க்க வச்சுட்டாங்களே. யாருப்பா இப்படி பண்ணது? ஐயோ அம்மா அந்த பாண்டி பேர் அம்மா யாராவது இருக்கீங்களா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருமா. என் சுயநலத்துக்காக உன் லட்சியத்தை காவு கொடுத்துட்டேம்மா. அப்படி எல்லாம் இல்லப்பா. அம்மா வள்ளியம்மா, நான் ஸ்டேட் கபடி டீம்ல செலக்ட் ஆயிட்டேம்மா. அப்பதான் நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாருன்னா இப்போ நானும் உன்னை அனாதையா விட்டுட்டு போறேனம்மா. கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன்ப்பா. ஐயோ இல்ல வள்ளியம்மா, யாராலையும் உசுரை காப்பாத்த முடியாதும்மா. அது போயிருச்சும்மா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் புள்ளைய வாழ விடுன்னு நீ கேட்ட, உன் பிள்ளைக்காக உசுரைய விட்டுட்டாமா. என்னப்பா சொல்ற? ஐயோ அவ செத்து போயிட்டாமா. கொண்டுட்டாங்கம்மா அவளை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எப்பா 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 அம்மா இருக்கேப்பா. உன்னை காப்பாத்திடுவேப்பா. யாராவது வாங்கல, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐயோ என் பிள்ளைய காப்பாத்த யாருமே இல்லையே. என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ எப்பா 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 எத்திரிப்பா எப்பா அம்மா உன்னை சாக விட மாட்டேன்ப்பா. உன்னை கண்டிப்பா காப்பாத்திருப்பா. தைரியமா இருப்பா. கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பா. எப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. அந்த கடவுள் நம்ம கூட இருக்காருப்பா. தைரியமா இரு. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அம்மா உன்னை காப்பாத்திருவேன்.